என்ன இடம் இது? சொல்றேன் வா. எங்க கூட்டிட்டு போற? வா சொல்றேன். என்ன? வா. சிவா வேண்டாம் சிவா, இந்த காட்டை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. திரும்பி போயிடலாம் சிவா. காடுனா அப்படிதான் ஏதாவது இருக்கும். இதுக்கு போய் பயந்தா அப்படி? வா வா. அப்படி என்னதான் இருக்கு இந்த காட்டுல? ஜெனி, உனக்கு பிடிச்சது இந்த காட்டுல ஒண்ணு இருக்கு. அதை நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயே, துள்ளி குதிப்ப. எனக்கு பிடிச்சது கண்டிப்பா. என்னது? சஸ்பென்ஸ். வா. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. என்னால முடியாது. வா வா. என்னாச்சு? இனிமே என்னால நடக்க முடியாது. பார், இந்த மேடு ஏறி ஒரு டவுன் தான் இருக்கு. வந்துடுச்சு. ப்ளீஸ்மா. என்னால முடியாது. இதுக்கு மேலனா நீ என்ன தூக்கிட்டு தான் போகணும். சரி வா. ஆமா, எனக்கு பிடிச்சது ஏதோ காட்டுறேன்னு சொன்ன. இங்க எதுவுமே காணோம். உனக்கு பிடிச்சதான் காட்ட போறேன். ஏய், என்ன பண்ற? அருவினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதான். Of course பிடிக்கும். வாப்பலாம்.
உயிரே காலை மாலை நீ போகும் வழியில் காத்து நிற்கிறேன் என் கால்கள் ரெண்டும் வேறாகி போக பூ கொடுக்கிறேன் கோடி கோடி ஆசை நெஞ்சில் முளைக்கிறதே அடி உன்னால் நேற்று பார்த்த உலகம் மாறி போகிறது உன் யோசனை வந்தால் அடிப்பூ வாசனை தோன்றும் என்ன காரணம் வந்து நீ சொல்லடி என் உயிர் தேடினால் எங்கும் காலடி உள்ளங்கையில் நான் தூங்கும் நேரம் சொர்க்கமாகுமே உன் உடையும் நூலில் ஒன்றாக நானும் மாற வேண்டுமே கோடி கோடி ஆசை நெஞ்சில் முளைக்கிறதே அடி உன்னால் நேற்று பார்த்த உலகம் மாறி போகிறது ஏய், என்ன இங்கே நிறுத்திட்ட? நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணேன்னா என்னோட வருங்கால மாமனார் மாமியார் மாப்பிள்ள இந்த நேரத்தில் போகிறது நல்லதில்லை இங்கே இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இருந்துட்டு போ. ஹே, நைட்டு ஃபுல்லாக உன் கூடயே உன் பெட்ரூம்லேயே இருப்பேன். பரவாயில்லையா? ஒன்னும் வேண்டாம், கிளம்பு. ஜெனி, என்ன? நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உன் கண்ணுக்கு இப்பதான் அழகா தெரியுறேனா? நீ எப்பயுமே அழகுதான்டா. என்னது? ஏய், 4 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, இப்பயும் முரண்டு பிடிச்சா எப்படி? போகும்போது எதுவும் இல்லைன்னா தூக்கம் வராதுப்பா. அதுக்கு இப்ப என்ன? ஏய், சத்தம் இல்லாம ஒரே ஒரு கிஸ், அது போதும்.
என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. இதோ ஒரு நிமிஷம். எஸ். இப்ப எப்படி? இப்போ உனக்கு தூக்கம் வருமா? ஏய், பேசாம உன் வீட்ல நானும் தங்கிட்டுமா? கொன்னுடுவேன். கிளம்பு. ஓகே, பாய். பாய். ஜெனி.
கெட்ட ஆவராம பாத்துக்கோங்க. சொல்லுமா. அவன் பேரு ஜீவன். கார்ஜன் டீ ஃபேக்டரியில தான் வேலை செய்யறான். ஜீவன், மார்னிங் சார். இன்னைக்குள்ள இதெல்லாம் டிஸ்பேச் ஆயிடுமா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிடுறேன் சார். பார்த்துங்க. சரிங்க சார். சொல்லு. அவ பேரு ஜெனி. அன்னைக்கு தான் நான் அவளை முதல் தடவையா பார்த்தேன். பார்த்ததுமே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுநாளே எங்க காலேஜ் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னா. அவன் அப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் வாடி போலாம். 4 நாள் வந்து நிப்பான். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்ல. மாசக்கணக்கா என் பின்னாடியே அலைஞ்சான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? டெய்லி பார்த்து பல்லு இழிக்கிறப்போ சும்மா போனே பாத்தியா? அதான் இப்படி அப்ரோச் பண்ற நீ. உனக்கு நான் கேக்குதா? போய் முதல்ல கண்ணாடியில பாரு மூஞ்சிய. என் வீட்டு வேலைக்காரன் கூட உன்னை விட அழகா இருப்பான். வந்துட்டான் அப்ரோச் பண்றதுக்கு. Bloody idiot. அவ அப்படி சொல்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை பார்க்க போயிருந்தேன். ஜெனி, எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? ஏன் இப்படி திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ஜெனி நில்லு. ஜெனி. சிவா, என்னாச்சு? என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சிவா. சிவா, சிவா வேண்டாம். இன்னொரு வாட்டி அவன் பின்னாடி வந்த கொன்னுடுவேன். வண்டியில இரு. இனிமே அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால நீ காலேஜ்க்கே போக வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு. அவனால என் படிப்பே போச்சு சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா ஜெனியை பார்க்கவே முடியல. கடைசியா நான் அவளை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன். அவளுக்கு தெரியாமே நான் அவளை எடுத்த போட்டோ, அவளுக்காகவே நான் எழுதின கவிதை, இது எல்லாத்தையும் நான் அவகிட்ட காட்டினேன். நான் எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருக்கேங்கிறத நான் எடுத்து சொன்னேன். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்னம்மா என்னாச்சு? அம்மா, டேய் பொறுக்கி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்ல? என்ன ஜென்மண்டா நீ? தூ. ஜெனி, ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எத்தனை தடவை சொல்றது ராஸ்கல்? வாங்க ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. போய் உங்க அப்பா அம்மாவை பாரு. மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இரு. அப்பதான் உன்னால அவளை மறக்க முடியும். மறக்க முடியாம தான் நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். மறந்துடுறா எப்படா? அதுக்கு இப்ப என்னதான் முடிவு? திரும்பவும் அவ பின்னால போய் அவமானப்பட்டு வர போறியா? இல்ல, ஆள் இல்லாத இடத்துக்கு அவளை நான் கடத்தி கொண்டு போக போறேன்.
என் காதல் அவளுக்கு புரிய வைக்க போறேன். அவ கூட சேர்ந்து வாழ போறேன். அவ நினப்புல நிதானத்தையே இழந்துட்டுற நீ.
யாரா இருக்கும்? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ என்னங்க? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ ஹலோ
என்ன விடுடா. என்ன விடு. டாடி. என்ன விடுடா. Oh no. டாடி. டாடி. மம்மி. ஜெனி உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஐயோ மம்மி டாடி காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. டாடி காப்பாத்துங்க. ஜெனி அழாத ஜெனி, அழாத ஜெனி. அவனை கொன்னாவது உன்னை காப்பாத்துவேன், அவனை கொன்னாவது உன்னை காப்பாத்துவேன் ஜெனி.
இந்த வீட்ல இருந்தானே ஃபோன் வந்தது. ஆமாம் மேடம். போய் பாரு. ஐயா மேடம், உள்ள கொலை நடந்திருக்கு மேடம். என்னைய சொல்ற? ஆமாம் மேடம். என்ன டோர் ஓப்பனா இருக்கு? ஓ ஷிட். மெயின் போர்டு எங்க இருக்குன்னு போய் பாரு. சரிங்க மேடம். ஜெனி அழாத ஜெனி. ஜெனி ப்ளீஸ், இப்படி அழுதுட்டே இருந்தா நான் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். இவர் தான் அந்த பொண்ணோட சொந்தக்கார பையன் மேடம். உன் பேரு? கிறிஸ்டோஃபர் மேம். இந்த குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை மேம். இந்த ஃபேமிலிக்கு பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்ல எனிமீஸ்? அப்படி எதுவும் இல்லை மேம். மேம், ஒரு பையன் அடிக்கடி ஜெனிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்து நான் கூட ஒரு தடவை அடிச்சிருக்கேன் மேம். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் பேர் ஜீவன். மார்க்கெட்டுக்கு பின்னாடி பிள்ளையார் கோயில் கிட்ட தங்கியிருக்கான். மகேந்திரன். சொல்லுங்க மேடம். பிள்ளையார் கோயில் மேன்ஷன். ஜீவன் ஒருத்தர் இருப்பான். சரிங்க மேடம். ஓகே. யோ ஏடே, யோ ஏடே. நான் தான். தெரியும் சார், தெரியும். அந்த போக்கத்தவ தானே உங்களை ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னது. ஆமா. காரணமே இல்லாம அங்க போ இங்க போன்னு சொல்லிருப்பாளே. ஆமாயா. சார், எனக்கு ஒரு சந்தேகம். கேளியா. நான் ஒரு ஏட்டுன்னு கூட பார்க்காம அந்த பொம்பளை பாட்டுக்கு வாயா போயான்னு கூப்பிடுதே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். யோ, இப்போ நீ வரல விட்டுட்டு போயிடுவேன். சார், எனக்கு உண்மை தெரியாம நான் இதுல ஏற மாட்டேன் சார். யோ வாயா, எடே வண்டியா. ஐயோ சார், சார் என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அது? உங்களை எப்ப பார்த்தாலும் வாயா போயான்னு கூப்பிடுறாளே, அந்த அர்த்தத்துல தானே? ஏண்டா இல்லாத அர்த்தத்தை நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? சார், இந்த காம கொடூரர் கூட நான் வேலை பார்க்க முடியாது. இவனுக்கு நைட் டியூட்டி போடாது. நீ ரொம்ப யோகியம். வாயா. என்ன பத்தி தெரிஞ்சிருச்சோ? கூட்ட நல்லா இழுத்து பாருங்க சார். வாயா போலாம். அங்க ஒரு வண்டி ரொம்ப நேரமா நிக்குது சார். ஏன் அங்கேயே நிப்பாட்டியிருக்கா? யோ வாயா. யோ உன்னதாயா, வாயா. ஏய் வாடானா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. போடா.
மூணு பேரையும் கொன்னுட்டு இவளை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா யோ, இங்க இருந்து கோத்தகிரி செக் போஸ்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும்? ½ hour மேடம். மூர்த்தி மேடம். வண்டி எடு. ரவி மேடம். பாடி பக்கத்துல யாரும் போகாம பாத்து. ஓகே மேடம். டேய், உண்மையை சொல்றானா? சார் கடத்த போறேன்னு சொன்னா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இப்படி உண்மையிலேயே செய்வேன்னு எதிர்பார்க்கல சார். டேய், விளையாட்டுக்கு சொல்றேன் அது இதுன்னு சொல்லாத. கடத்த போறேன்னு சொன்ன பிறகு இடத்த சொல்லாம இருப்பாங்க. சொல்றா. உண்மையிலேயே தெரியாது சார். ஹலோ மேடம், அந்த பொண்ணோட போட்டோ அவன் எழுதுன கவிதைலாம் எவிடன்ஸா கிடைச்சிருக்கு மேடம். இதை வச்சு பார்க்கும்போது அவன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் ரூம் மெட்டீரியலோட சொல்லிட்டு போயிருக்கான் கடத்த போறதா. ஆமா மேடம், கன்ஃபார்மா அவன் தான் பண்ணியிருப்பான். சார், என்ன சார் சரியான ஓட்டவாயா இருக்கீங்க? எல்லா விஷயத்தையும் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகிறது, நான் எப்ப எஸ்ஐ ஆகிறது? இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அவ ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவா. போனது மட்டும் இல்லாம இந்த கோத்தகிரி குளிர்ல குவார்டர் அடிச்சுட்டு ஏன் உச்சி மண்டையில சிறுங்குது அப்படின்னு டான்ஸ் வேற போடுவா. யோ, ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை கரிச்சு ஓட்டிட்டு இருக்கிற? அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணா கேக்குறீங்க? என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்றேன் கேளுங்க. சொல்லு. ஒண்ணு இல்ல, ஒரு தடவை 1 நிமிஷம் லேட்டா வந்த ஒரே காரணத்துக்காக 8 மணி நேரம் சார் லாக்கப்ல வச்சு குமரி இருக்கா. அவ போலீஸா? அவ புறம்போக்கு போக்கத்தவ சார். போக்கத்தவனா சார். யோ, செல்லு ஆஃப் பண்ணவே இல்ல. ஐயோ, இப்ப நான் பேசுனது மொத்தமும் கேட்டிருப்பாளே. ஐயோ, என்ன குனிய வச்சு குமர அடிப்பாளே. யோ, ஆட்ட வேற பாரு. அதையும் கேட்டு தொலைச்சிருப்பாயா? சரி சரி மேடம். சார் சமாளிங்க சார். என்ன திக்குது? ஐயோ மேடம், மேடம் இல்ல மேடம், ஒரு ஆர்வத்தில் பாட்டு அப்பெல்லாம் கூப்பிடாதீங்க மேடம். அப்பெல்லாம் எதுக்கு இழுக்கிறீங்க? என் குடும்பம் ரொம்ப பெருசு தெரியுமா? எது பாருங்க, சித்தப்பாலாம் இழுக்காதீங்க, மாமாவை இழுக்கிறீங்க மேடம். மேடம், ஐயோ, அவங்க எல்லாம் பழைய பரம்பரைங்க, தூரத்து சொந்தம், அவங்கள வேற இழுக்கிறீங்களே. என்னது பையனா? வேண்டாம் மேடம், எனக்கு மானரோசெல்லாம் இருக்கு. என்ன மேடம்? மேடம் இந்தாங்க, உங்க போன் ஆறிடுச்சு. வா, அக்யூஸ்ட பிடிக்க போலாம். இவரு அக்யூஸ்ட பிடிக்க போறோம். அங்க என்னயா? ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் தனியா புலம்ப விடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க மேடம். செக் போஸ்டை இடிச்சிட்டு ஒரு டெம்போ வேன் போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம், சொல்லுங்க. அந்த வீட்ல நடந்த கொலைக்கும் செக் போஸ்டை இடிச்சிட்டு போன வேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நானும் சந்தேகப்படுறேன். நீங்க பின்னாடியே வாங்க. சரிங்க மேடம், நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் மேடம்.
சொல்லுங்க மேடம். நான் வரேன், உடனே வரேன். யோ ஏடு, அந்த அம்மா வண்டி மடக்கிட்டாங்களாம்யா? அந்த அம்மா எதை வேணாலும் மடக்குவா. யோ உங்ககிட்ட சொன்ன பாரு. டிரைவர், மேட்டுப்பாளையம் 4th பண்ணுங்க, வண்டி விடு. யார் இருக்கா போய் பாரு. யாரும் இல்லைங்க மேடம். போலீஸ் போலீஸ். பின்னாடி போய் பாரியா. We are safe. பின்னாடி லாக் பண்ணிருக்கு மேடம். ஓபன் பண்ணி பாரியா. ஒவ்வொன்னுத்தையும் சொல்லணுமா? ம். ம் ம்
சார் எங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டான் சார். மேடம், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ், ஐ அம் ஓகே. மகேந்திரன், மேடம். அந்த அக்யூஸ் தப்பிச்சிடக்கூடாது. ம். அவனை எப்படியாவது பிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, இல்ல கொன்னுடு. ஓகே? எஸ் மேடம். சுந்தர், மேட்டுப்பாளையம் போற எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. ஒரு வண்டி விட்டுறாதீங்க. ஏண்டா அடி பலமோ பின்னி எடுத்துட்டான் ஏட்டையா. ஆம்பளை உனக்கு பரவாயில்ல, பொம்பளை அவங்கள கூட அடிச்சான். அங்கதான் அடி இடி மாதிரி இருந்துச்சு ஏட்டையா. ஒவ்வொரு பாட்டையும் புளிஞ்சு எடுத்துட்டேன். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. யோ, ஒன்னு சொல்லிட்டு சிரி அல்லது சிரிச்சிட்டு சொல்லு. சார், ஐ ஆம் வெரி ஹாப்பி சார். பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டானுங்க. என்னைக்கோ என் கையால அடி வாங்க வேண்டியது சார், அவனுக்கு கொஞ்சம் முந்திட்டானுங்க. இட்ஸ் ஓகே. அவன் கையால அடி வாங்கினா ஒன்லி ஹாஸ்பிட்டல், நான் அடிச்சா மர்டர் சார், மர்டர். என்ன ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னு வைங்க, கொஞ்சம் ஜீப்பை அப்படியே ஓரமா நிறுத்திட்டு அவ அடி வாங்குற கண்கொள்ளா காட்சிய அப்படியே ரசிச்சு சிரிச்சிருப்பேன் சார். அதுதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தத்தை விடுங்க, நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க? நல்லா சிரிங்க சார். சார் சார் என்ன சார், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்க லுக் விடுறீங்க? ஏன் சார், அவங்க அங்கேருந்து இங்க வந்தாங்கல்ல, ஒரு சிக்னல் காட்டியிருக்கலாம்ல. நீங்க எங்க காட்ட போறீங்க? நீங்க கோத்து விட்டுட்டு கூத்து பார்க்குற பரம்பரை தானே நீங்க. நானே சமாளிக்கிறேன். மேடம், உங்களை பத்தி தான் நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். பெருமையோட பேசுன எருமை. நல்லா கம்பேர் பண்றீங்க. ஜெனி, இதை உன் பாதுகாப்புக்கு வச்சுக்க. நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் ஜெனி. நான் இருக்கிறது அவனுக்கு தெரிய வேண்டாம். ஏய் 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 ஏய்
மொட்டெல்லாம் போட்டிருக்க நீ தான் அந்த பங்குக்கு பாஸா? நீ தான் முட்டை போட்டிருக்க, நீ எந்த பங்குக்கு பாசு? சரி வண்டி டாங்க ஃபுல் பண்ணு. பங்கு க்ளோஸ் ஆயிடுச்சு சார். ஏன் பங்கை க்ளோஸ் பண்ண டீசல் போட மாட்டியா? போடுற மாதிரி இருந்தால் எதுக்கு க்ளோஸ் பண்ணுறோம்? அப்போ டீசல் போட மாட்டேன். சரி அந்த ஆயில் கேன். ஹலோ, நாங்கள் எதுக்கு இருக்கோம்? எடுத்துருவோம்ல. ஆளு ஒரு மார்க்கமாக இருக்கான். தலியா இது இல்லப்பா, அந்த சின்ன கண்ணாடு. ஐயோ, ஒரு அக்யூஸ்டை இப்படி கூட்டு போனா பரவாயில்ல, ஒரு ஏட்டுனா என்ன போய் இப்படி கூட்டு போறாள் படுபாதகி. இது கொஞ்சம் ஓவர் தான் ஏட்டையா. உனக்கு தெரியுது, ஆனா அந்த போக்கத்தவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏன் ஏட்டையா, அந்த அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றேன், அப்புறம் அவன் நல்லவளா கெட்டவளான்னு டிசைட் பண்ணிக்க. ஒரு நாள் அப்படித்தான் விபச்சார விடுதிக்கு போயிருந்தேன். விபச்சார விடுதியா? ஏன் மேல தவற? அங்க போனா செவப்பு செவப்பா புள்ளை பஞ்சாபடியே பாக்குறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பச்சை சீலை கட்டி நம்பர் போல ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அத பார்த்தோன்னே ஊர் பாசம் வந்துரும்ல. வந்த உடனே அந்த புள்ளைகிட்ட போய், ஆத்தா உன் போன் நம்பர் கொடுன்னு கேட்டேன். கொடுத்தா மிஸ்டு கால். மிஸ்டு கால் மிஸ் ஆக கூடாதுன்னு ஒரு போனை போட்டேன். அத இந்த படுபாவி பார்த்துட்டா. அப்புறம் என்ன, நான் ஒரு ஏட்டுன்னு கூட பார்க்காம என்கிட்டயா 1000 ரூபாய் மாம்பழம் வாங்கிட்டாயா. ஐயோ, ஏன் ஏட்டையா அந்த அம்மாவை பத்தி மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? யோ, அந்த மேலிடம் வச்சிருக்கிறதே இந்த அம்மாவை தான். இது ஓவர்லயும் ஓவர் ஏட்டையா. ஆமா, இது உனக்கு தெரியுது. என்ன போன் வருது? ஹலோ சார், சொல்லுங்க சார். நீ அந்த பொம்பளைய பத்தி சொன்னது பாக்கி டாக்கில எல்லாத்துக்கும் கேட்டு. ஐயோ, அப்படியா? வேலை போயிரும் நினைக்கிறேன். ஐயோ அந்த பொம்பளைக்கு தெரியாம சார், தயவு செய்து இதெல்லாம் போட்டு கொடுத்துறாதீங்க சார். இல்ல சார், போட்டு கொடுக்கறது உங்க பிறவி குணம், அதனால சொல்றேன் சார். வச்சிடறேன் சார். சொல்லுங்க மகேந்திரன். போட்டு கொடுத்துட்டானோ? ஐயோ. யோ, வண்டியை நிறுத்தியா? எப்படி?
அம்மா அவன் விலங்க அவுத்துடியா. யோ ஒடியா. அம்மா எதுக்கு இறக்கி நீங்க? ஏயா நான் மேலதிகாரியை வச்சுக்கிட்டு இருக்கேனா? இல்லம்மா, மேலிடம் உங்களை நல்லபடியா வச்சிருக்குன்னு சொல்ல வந்து ரோல் ஆகி ஒன்னு சுட்டே கொன்னுடுவேன். ஐயோ, என்ன கண்ணெல்லாம் தூக்குறீங்க? இதுக்கெல்லாம் வேற இடம் இருக்குமா? தயவு செய்து உள்ள வச்சிருங்க. நாளை காலையில 6 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல இருக்க. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். எடியா வண்டிய. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, நடுக்காட்டுல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்களே. என்ன இதுங்களும் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க? இதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ, நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீணம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். வாடா வா, உன்னதான் காணணும்னு நினைச்சேன், வந்துட்டீல, வா. என்னடா இது, வண்டியை காணோம். ஏய்,
ஏய், நீ எங்க போனாலும் எங்க இருந்து தப்பிக்க முடியாது. எங்கடா இருக்க? டேய், என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்து நினைச்சு என் பின்னாடியே வந்திய. அது ஒரு நல்ல மனசு. ஆனா எனக்கு ரொம்ப கெட்ட மனசாச்சே. என்னைக்குமே நல்லவனை விட கெட்டவனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. அதான் உன்னால என்ன ஜெயிக்க முடியல. என்கிட்ட இருந்து யாரும் எப்போ தப்பிக்க முடியாது. டேய், என்னைக்குமே நல்லவங்க எல்லாம் சீக்கிரமா போய் சேர்ந்துருவாங்க. நீயும் சேர்ந்துரு. ஆ
யோ வாயா. ஜெனி ஜெனி நான் காப்பாத்திட்டேன் ஜெனி. ஜெனி ஜெனி தொடாத. ஜெனி இது நான் அவனை கொன்னுட்டேன். கிட்ட வராத. ஜீவன் இனிமே அவன் வரமாட்டான். என் அப்பாவை கொன்னு என் அம்மாவையும் கொன்னு சின்ன பையனை கூட பார்க்காம என் தம்பியும் கொன்னுட்டியடா பாவி. அது நான் இல்ல ஜெனி, அது அவன். ஜீவன் Shit.
விட்டுடு please. எங்கயா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வண்டியவே காணோம். Stop! No, வண்டி திருப்பியா? பாத்தியா சார் ஏய் இருமா இருமா அழுவாத அழுவாத இரு. என்னாச்சு சொல்லு. என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். யோ இந்த பொண்ணை பாத்துங்க. வாடா வா வா வா.
உனக்காக இதெல்லாம் பண்ண தாண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றா. நீ இல்லாம வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ. வாழ்ந்தா 2 பேரும் சேர்ந்து வாழுவோம், இல்ல 2 பேரும் சேர்ந்தே சாவோம். சொல்லு, என் காதல தெரியா? சொல்லுடே. இப்பவும் என் காதல புரிஞ்சுக்கலையே ஜெனி. ஜெனியை காப்பாத்ததா சார் நான் அவனையே கொன்னேன். ஆனா ஜெனி என்னையே குத்துனதான் சார் தெரியல. அவன் நான் எவன்டா? ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்க, ஒரு போலீஸ்காரனை நடுக்காட்டுல அடிச்சு தொங்க விட்டுருக்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் இல்ல அவன் தான்ங்கிற. உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டினா தான் உண்மையை சொல்லுவேன். யோ, அவனை பாத்துக்க. ஓகே சார். டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அவனோட ஒன் சைடு லவ்னால நான் எல்லாத்தையும் எழுந்து அனாதையா நிக்கிறேன். இந்த ஒன் சைடு லவ்ங்கிறது அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கும் கொண்டு போயிடும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல விதமா இருக்கும்போது நல்ல விதமா நடந்துக்கிறதும், அப்நார்மலா மாறும்போது வேற விதமா நடந்துக்கிறதும், அப்படி அப்நார்மலா அவன் பண்ற காரியங்களை வேற யாரோ பண்ற மாதிரி உருவகப்படுத்திக்கிறது, ஐ மீன் ஃபீல் பண்ணிக்கிறது. இதுக்கு மருத்துவ ரீதியா டியூவல் பர்சனாலிட்டின்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா அவனுக்குள்ளேயே அவன் போராடுறது. ஏன் சார், நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த இன்ஸ்பெக்டர் நம்பவே மாட்டேன்றாரு. தம்பி, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவர் உன்னை விசாரணை என்ற பேரில் அடிச்சே கொன்னுடுவா. பேசாமே உண்மையை ஒத்துக்கோ. டாக்டர், அவன் மெண்டல் கிடையாது, பக்கா கிரிமினல். இங்க பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் கிரிமினல். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும்
அவன் குணப்படுத்த வேண்டிய ஒரு மனநோயாளி. தட்ஸ் ஆல். டாக்டர், ஜீவான்ற பேஷண்ட காணோம் டாக்டர். அந்த போலீஸ்கார வேற அடிபட்டு கிடக்காரு டாக்டர். Oh my God. நர்ஸ், ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. எஸ் டாக்டர். Hurry up. ஹலோ ஏப்பா, அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல தானே இருக்கா? சார் இப்பதான் சார் அந்த பொண்ணை என்கொயரி பண்ணி அனுப்பி வச்சேன். சார் போயிட்டாங்க சார்.